சவுத் ஆப்பிரிக்கா உமன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் கப் ஃபைனல் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா. ஹேட்ரிக் ஐசிசி டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ்க்குள்ளேயும் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. 2022 T20 வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், தென் லாஸ்ட் இயர் நடந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனலாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ல்டு கப் ஃபைனலையும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் த சவுத் ஆப்பிரிக்கா. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா 319 ரன்ஸ். தட்ஸ் ஹியூஜ் டார்கெட் வந்து செட் பண்ணாங்க. கேப்டன் லாரா வால்வர்ட் லீடிங் இன் த ஃப்ரண்ட். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் 169 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு செமிஃபைனல்லே பார்த்தீங்கன்னா அதிக ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ஃப்ரம் த கேப்டன் அது பார்த்தீங்கன்னா லாரா வால்வர்ட் தான் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டஸ்மன் பிரிட்ஸ் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சாலிட் 40 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மாரிசான் கேப் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 40 ரன்ஸ். இங்கிலாண்டோட போலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா சோஃபி எக்கல்ஸ்டன் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 4 விக்கெட்ஸ் அந்த ஒரு நம்பர் 1 ஓடிஐ பவுலருங்கிறத வந்து காமிச்சிருந்தாங்க. இங்கிலாந்து இந்த ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை சேஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இனிஷியலாக குவிக்காகவே 1 for 3 வந்திருந்தாங்க. மாரிசான் கேப் எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் விக்கெட் மேடின். தென் அவங்களோட 7th ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா டபுள் விக்கெட் மேடின் எடுத்திருந்தாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்ஸ் எடுத்து அந்த ஒரு உமன்ஸ் வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அவங்க தான் லீடிங் விக்கெட் டேக்கராக இருக்காங்க. தட்ஸ் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மாரிசான் கேப். இங்கிலாண்டோட பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாட் ஷிவர் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு 60 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. தென் அலைஸ் கேப்சி அவங்களோட மேடின் ஓடிஐ 50 இந்த ஒரு பர்டிகுலர் கேமில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் நல்லா வந்து போயிட்டு இருந்தது. எப்போ அவங்க விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் ஹோப்பும் வந்து போச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க. ட்ராஃபி வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.